ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் ஃபார்மில் என்ன அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், அரைநெல்லிக்காய் தான் இன்றைக்கி நம்ம பறிக்க போகிறோம். ஸோ இந்த மரத்தில் ஃபுல்லாகவே அரைநெல்லிக்காய் தான் இருக்குது. ரொம்ப ஹைட்டாக போயிருக்கு மரம். ஸோ மேலே வரைக்கும் காய் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம பறிக்க முடியாது. ஸோ கட்டை வச்சு தான் இதெல்லாம் நம்ம அடிக்க போகிறோம். ஸோ கைக்கு எட்டின தூரம் வரைக்கும் நம்ம அப்படியே பறிச்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தாக இருக்குது பாருங்கள். இது ஒன்று தான் நம்மளுக்கு கைக்கு எட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அரைநெல்லிக்காய் நம்ம இது எட்டின அளவுக்கு நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விழுந்திருக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு ஊறுகாய் தான் போட போகிறோம். பாருங்கள், எல்லாமே ஹைட்டில் இருக்குது. ஸோ வாங்க இப்போது கைக்கு எட்டுற தூரத்துக்கு நம்ம எல்லா காயும் நம்ம பறிச்சிக்கலாம். அப்புறமா ஸோ ஆல்ரெடி எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிறது கட்டை வச்சுக்கிட்டு என் தம்பி நின்றுட்டுருக்காரு அடிக்கிறதுக்கு. அடித்தாங்கன்னா எல்லா காயும் கீழே விழும். அது நம்ம பொறுக்கிக்கலாம். இங்கே ஒரு ஏதாச்சும் ஒரு துணி போட்டால் தான், இல்லாட்டி இதில் தெரியாது நம்மளுக்கு. ஸோ துணி போய் எடுத்துகிட்டு வருவோம். நானும் ஹெல்ப் பண்ணுறேன் எங்கள் அம்மாவுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:20. ஸோ பனி பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சைடு பாருங்கள் சூரியன் வெளிச்சம் இருக்குது, அப்படியே மறைஞ்சிடும். ஸோ பாருங்கள் இங்கெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாகவே பாருங்கள் பனிமூட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் எப்படி இறங்குதுன்ட்டு. ஸோ இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் நம்ம எல்லாமே பறிச்சிடணும், இல்லாட்டி ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும், நம்மளால் இங்கே நிற்கவே முடியாது. ஸோ என் தம்பி பார்த்திங்கன்னா இப்போ ஏறுறாரு. கீழே இருக்கிறது ஓரளவுக்கு பறிச்சாச்சு. ஸோ மேலே ஏறி அவர் தட்ட போகிறாரு. பரவாயில்ல, ஒரு சைஸ்க்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் எப்போ வந்தாலும் பிஞ்சியாக தான் இருக்கும், இந்த காய் இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நான் மிஸ் பண்ணிவிடுவேன். வேறு ரிலேஷன்ஸ் யாராவது வந்தாங்கன்னா தான் பறிச்சிட்டு கொடுப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்திங்கன்னா வரும்போது அரைநெல்லிக்காய் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ தங்கச்சி பார்த்திங்கன்னா ஒரு துணி மாதிரி எடுத்துன்னு வந்துட்டாங்க. இவர் இப்போது ஏறி அதுலேருந்து அடித்து அதில் விழப்போகுது. ஒன்று கூட அந்த பாய் விட்டு வெளியில் விழக்கூடாது, அப்படி அடிக்கணும். நீ சரியா? சிரிக்கிறாரு என் தம்பி. சிரிக்காத, மரத்துலேருந்து கீழே விழுந்துருவேன், கேர்ஃபுல். ஓகே, என்ன பறித்து போடுறேன், கட்டை வச்சு அடிக்க சொன்ன பறிக்கிறேன் என் தம்பி. என்னோட பையன் பார்த்தீங்கன்னா 2 கட்டை எடுத்துகிட்டு வர்றாரு. இங்கே வா, இங்கே வா, இங்கே அந்த அடி, இங்கே வா. அப்படி செடியை உழுக்கு. வெரி குட். எப்படி விழுது பாருங்க. ஐயோ, எங்கள் அம்மா மண்டையில் விழுந்துச்சு. உழுக்கு உழுக்கு. ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா என் பையன் ஓடிட்டான், அடிக்க சொன்னான். என் தம்பி பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே என்ன உருவுறான், கீரை உருவுற மாதிரி அந்த காயெல்லாம் உருவுறான், அப்படியே கீழே விழுது மக்களே. என்ன ஒரு ஐடியா. இந்த சைடு பாருங்கள் பனி அப்படியே இறங்குது பாருங்கள். இங்கேயும் வந்துச்சு. இப்போ வெயில் மறைய போகுது. பாருங்க, மேலே வேணும்னு தூக்கி போடுறேன் என் தம்பி. இப்போ மரமே ஃபுல்லாக உங்களுக்கு எப்பா ஒன்றை நான் வீடியோ எடுக்கலை. எப்படி விழுது பாருங்களேன். மழை துளிகள் விழுற மாதிரி இருக்கு அப்பு. குளிக்கிட்டியா? பார்த்து, நீ விழுந்துட போகிற, செடி உடஞ்சிட போகுது, மரம் உடஞ்சிட போகுது. சரி போதும் போதும் விடு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த அளவுக்கு கிடைச்சதே காய்ங்க போதும் போதும். பாப்பாவும் வந்தாச்சு.
நெல்லிக்காய் சாப்பிட்றியா? சஹாரு சஹாரு இறங்க போறாருப்பா. நீ இறங்குறது பெரிய மேட்டரே இல்லை. கீழே விழுந்த எல்லா காயும் பொறுக்கி அதில் போடுற, சரியா? ஸோ எல்லாம் விழுந்திருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்று எடுத்து போட்டுடலாம். ஃபைனலாக நம்ம இவ்வளோ நெல்லிக்காய் வந்து பறிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஊறுகாய் போடுற ப்ராசஸ் அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.